என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார் நெய்யத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி. எங்கள் அண்ணா சண்முகராஜன் பாதந்தொட்டு வணங்கி இந்த பதவியை சமர்ப்பிக்கிறேன். எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க தாம்பர சுண்ணம். அதாவது செம்புவை பற்றி உங்களுக்கு தெரியுங்க. செம்பு சுண்ணம் தான். செம்பு காற்றோட வினை புரிந்து ஆக்சிஜனேட்டர் அடையும். களிம்பு அதில் ஏறிக்கிட்டே இருக்கும். செம்பை களிம்புற்று சுண்ணம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் சுண்ணம் பண்ண முடியும். எப்படின்னாங்க, கோஜ பீஜங்கிற அடிப்படையில் நம்ம இரண்டையும் இணைச்சி நம்ம அதுக்குண்டான ஜெயநீர்களை கொடுத்து அரைச்சி புடம் போடும்போது கடுங்கார சுண்ணமாகும். அது எப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. முதல்ல தாம்பர பொடியை இந்த மாதிரி தாம்பர பொடியை எடுத்து, இது காப்பர் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லேபில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த பொடியை சுற்றி செய்து கல்லுப்பை கட்டிக்கணும். சோத்துப்பு, கடலில் அயோடின் கலக்காத கல்லுப்பை உப்பு மண்டியில் போய் வாங்கிட்டு இந்த கல்லுப்பை சுற்றி செய்து தீட்சை செய்து 10 தீட்சை செய்து கல்லுப்பை சுத்திப்படுத்திட்டு அது வடலையை நீக்கிட்டு இந்த கல்லுப்பை ஏற்கனவே நம்ம பதிவுலிட்ட சோற்றுக்கற்றாழை கந்தக ஜெய்நீர், சோற்றுக்கற்றாழையும் கந்தகத்தையும் சேர்த்து வச்ச ஜெய்நீர் பிரியுங்க. அந்த ஜெய்நீர் ஊற்றி கல்லுப்பை அரைச்சி புடம் போட்டு உருக்கணும்னா உருகி கல் மாதிரி நிற்கும். அப்படி கல்லுப்பு, இதுதான் கல்லுப்பு கட்டிங்க. இப்போ தாம்பரத்துக்கு கல்லுப்பு தாங்க பீஜம். தாம்பரம் கோஜம். தாம்பரம் கோஜம், இது பீஜம். இது சுத்த ஜலம்னு வச்சுக்கலாம், அல்லது குரு ஜெயநீர்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ 2 விதமான கோஜ பீஜம் வேணும், ஒரு நீர் வேணும். இந்த 3ம் சேரும்போது தான் ஒரு பொருள் முடிஞ்சு குரு மருந்து வரும். அப்போ இந்த பொருளை இதோட அரைச்சி ஒரு 12 மணி நேரம் சிறு விட்டு அரைச்சி வில்லை தட்டி காய வச்சு புடம் போட்டோம்னா தாம்பரம் 3 புடத்தில் இந்த மாதிரி கடுங்கார சுண்ணமாயிடும். தாம்பரம் களிம்பற்று கடுங்கார சுண்ணமாகும். இந்த தாம்பர சுண்ணம், கடுங்கார சுண்ணம் ஏன் நம்ம பண்ணுறோம்னா, குருமருந்து போன்று இந்த தாம்பர சுண்ணம் வேலை செய்யும். களிம்பு வராது, குருமருந்து போன்று. இப்போ இந்த தாம்பர சுண்ணத்தை, கடுங்கார தாம்பர சுண்ணத்தை நாம் பாதரசத்தை ஹீட் பண்ணி உள்ளே நாம் கொடுத்தோம்னா பாதரசம் இந்த மாதிரி இறுகி கட்டிக்கும். தாம்பர சுண்ணத்தோட இது பயன்பாடு என்னென்னா, குருமருந்து போன்று வேலை செய்யும். பாதரசத்தை நெருப்புக்கு பாதரசம் ஓடும்போது இந்த தாம்பர சுண்ணத்தை கொடுத்தா பாதரசம் இறுகி கட்டிக்கும். இந்த பாதரசம் இறுகி கட்டின இந்த 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 ரசமட்டலை வச்சு நாம் பஸ்பங்கள் செந்தூரங்கள் செய்துக்கலாம். அதனாலங்க ரசவாத ஆய்வாளர்களும் சித்த வைத்திய நண்பர்களும் இதை பார்த்து செஞ்சு பயன்பெற்றுக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பதிவு முடிஞ்சுது. இன்னொரு தகவல் ஒன்று சொல்லணும். நம்ம சித்த வைத்திய நாம் ஒரு 4 மாதமாக இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு இருக்கும்போதுங்க, இதை பார்த்து நல்ல திறமையான ஆய்வாளர்கள் நம்ம கூட தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் நாம் சொன்ன அந்த கந்தகக்கட்டு, கருவங்க ஜெயநீர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு அதில் சந்தேகம் கேட்டு சொல்லி அது திறம்பட முடித்து என்கிட்ட ஆவணமாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சிருக்கு, இதெல்லாம் செஞ்சு கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சு அந்த உலோகம் மாற்ற வரைக்கும் ஒரு 14 பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாம் வீடியோ வெளியிட்டதன் நோக்கமே என்னென்னா, ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரதுக்கோசரம் இந்த பதிவு நான் போடலைங்க. 90% மேலே வந்திருப்பாங்க, 10% நின்றுட்டு இருப்பாங்க என்னன்னு தெரியாமல். அவங்களுக்கோசரம் தான் இந்த பதிவுங்க. இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா, இப்போ முப்பூவை பற்றி பல பேர் பல பொருள் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாலும், சரியான நான் எடுத்து செய்யக்கூடிய பொருள் ஒருத்தர் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்கன்னு சொன்னால், ஆமாங்க அதுதாங்க மெய்ப்பொருள், நாதம் பிரித்து இப்படி ஒன்று சேர்க்குங்க சொல்லி ஃபோனிலேயே சொல்லி தந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்படி இந்த 4 மாதத்தில் நான் பார்த்த அளவுக்கு 14 பேர் இந்த ரசவாத ஆய்வுலையும் குருமருந்து செய்வதிலையும் திறம்பட முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த காணொலி மூலிமா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள்லேருந்தும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது தென் மாநிலம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த மாநிலத்திலேருந்து ஆய்வு பண்ணுறவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்க முடிச்சிருக்காங்க. வெளிநாடு இலங்கையிலிருந்து கூட இந்த ரசவாத ஆய்வு பண்ணி இந்த முப்புங்கிற பொருள் தெரிஞ்சு முடிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த நாதவிந்து சப்ஜெக்டை பற்றி பேசும்போது அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு.
இணைச்சி அந்த மெய்ப்பொருளை முடிச்சிட்டாங்க. இது வந்துங்க நல்ல மாணாக்கர், அதாவது நல்ல ஆய்வாளர்களுக்கு உண்டான அழகு இதுதான். ஒரு பொருளை நம்ம சொல்கிறோம், கற்பூர புத்திங்குவாங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவங்கள நான் பாராட்டுறேன். இதிலே இன்னொரு ஒரு சில பேர், ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பேராசை பிடித்த ரசவாத ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, என்கிட்ட பேசுனதை வச்சுட்டு நம்ம பலராமையா நூல்களையும் பார்த்தேன். கற்பம் ரசவாதம் அறிய தகுதி அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. அதில் வந்துங்க அபபக்குவர் தன்மைன்னு சொல்லி ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன்னாங்க, இந்த 4 மாதங்களாக நல்ல சிஷியமார்களும் கூப்பிட்டு பேசி முடித்தவங்களும் இருக்காங்க. எதை பற்றியும் படிக்காமல் நாம் சொல்கிற நூல்களை எதுவுமே காது கொடுத்து படித்து கேட்காம, உங்களை சந்தித்தா போதும், நான் வந்தால் போதும், நீங்கள் சொல்லி தந்தால் போதும், சொல்லிக் கொடுங்க, எதை பற்றியுமே ஒரு முயற்சி இல்லாமல், எந்த நூல்களையுமே படிக்காமல், நம்ம சொல்கிறது எதையுமே கேட்காம 3 மாதம் 4 மாதம் இருக்கிறவங்களுக்கோசரம் இந்த பதிவை நான் சொல்கிறேங்க. முடித்தவங்களும் இருக்கிறாங்க. எந்த முயற்சி பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம அமுதகலை ஞானம் 1200 அகத்திய பெருமான் சொன்னதை நம்ம பலராமையா எடுத்து எழுதியிருக்காரு. எதில் எழுதியிருக்காரு? முப்பு குருவில் கர்ப்பம் ரசவாதாரி தகுதின்னு சொல்லிட்டு அபபக்குவர் தன்மை. அபபக்குவர்னால் பக்குவம் இல்லாத மாணவர்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னாங்க, அந்த அந்த மாணவர் வந்து, அந்த பக்குவம் இல்லாத மாணவர் முதல்ல வந்து முப்பின் விவரம் என்னன்னு கேட்பாங்க. அதன் பிறகு வேதைமுகம், ரசவாதத்து வேதைமுகம் என்னன்னு கேட்பாங்க. நடுத்தரமாய் சரக்கு வகை பற்பமெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. நலமான செந்தூர முறையும் நம்மகிட்ட கேட்பாங்க. கருத்ததொரு மெழுகு வகை என்னன்னு கேட்பாங்க. கருவான சரக்கு வகை முறையும் கேட்பாங்க. விடுத்து மிக சொல்லாவிட்டால் போம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் புத்தகத்தை படின்னு சொல்லிட்டோம்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போன்னு சொல்லிட்டு, எப்போ 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னால் குருவே சரணம்னு சொல்லிட்டு வந்தவங்க, உங்கள் பாதந்தொட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க 4 மாதம் கழித்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள பக்குவத்தன்மை இல்லாத தான் காரணம். ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னாங்க, திறமையாக முடிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ஒன்றுமே நான் படிக்க மாட்டேன், குருநாதர் சொல்கிற புக்கை படிக்க மாட்டேன், நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், குருநாதர் வந்து வாழைப்பழத்தை உரித்து வாயில் ஊட்டி விடணும்னு சொல்கிற மாணாக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பதிவை பார்த்து முடித்தவங்களை பார்த்து கற்றுக்குங்க கொஞ்சம். அதனால தான் இந்த பதிவை சொன்னீங்க. இது நான் சொல்லலை, அகத்தியர் அமுதகலை ஞானத்தில் அகத்திய பெருமான் ஐயாவே சொல்லியிருக்காரு. அதனாலங்க இதில் இந்த தாமரை சுண்ணத்தின் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, தாமரை சுண்ணம் வந்து ரசத்தை கட்டுது, குருமருந்தாவும் பயன்படுது. நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அந்த 14 பேர் முடித்த 14 பேர்த்துக்கு என் வாழ்த்துக்கள் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.